டெய்லியும் பாப்பாங்களுக்கு பசும்பால் தான் கொடுக்குறேன். பாக்கெட் பால் கொடுக்குறதில்ல. ஸோ பசும்பால் காலையில் 2 லிட்டர், சாயங்காலம் 2 லிட்டர் வாங்குவேன். பாப்பாங்களுக்கு 1 1/2 லிட்டர், எனக்கு டீக்கு 1/2 லிட்டர் வாங்குவேன். பாப்பாங்க பாலில் மீதி ஆகிறதுல தயிர் போட்டுருவேன். நேற்று தான் ஊர்லேருந்து வந்ததுனால வீட்டில் மாவு இல்லை. பாப்பாங்களுக்கு நைட்டு தோசை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடையில் மாவு வாங்கணும். நைட்டு சுட்டுட்டு காலையில் சுட்டு இப்போ பாப்பாங்களுக்கு தான் மாவு இருக்குது. இப்போ தான் வந்து இட்லிக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன். என்கிட்ட கிரைண்டர் இல்லாதனால கடையில் மாவு ஆட்டுறதுனால அரிசி மட்டும் கடையில் ஆட்டிக்குவேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வீட்டிலேயே ஆட்டிக்குவேன். இதில் 5 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் உளுந்தும் வந்து போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து தோசை கொஞ்சம் நல்லா வருது. கடையில் ஆட்டுறதுனால மாவு வந்து ரொம்ப குருணையாக இருக்குது. பாப்பாங்க வந்து தண்ணி குடிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டிலில் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன்னு, டம்ளரில் கொடுத்தாலும் சிப் பண்ண தெரியல. ஸோ இந்த டைம் ஊருக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்குறது பாத்திர கடைக்கு போயிருந்தேன். அங்கே இந்த டம்ளர் பார்த்தேன். அம்மா வந்து இந்த டம்ளரில் கொடுத்து பார்க்கலான்னு சொன்னாங்கன்னு இது 2 பேத்துக்கு 2 வாங்கிட்டு வந்தேன். இந்த டைம் வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.